சில பேர் சொல்லுவாங்க ஏலக்காய் வைக்கிறது மூலியமா பச்சை கற்பூரம் வைக்கிறது மூலியமா பணத்தை ஈர்க்க முடியும். அது உண்மைதான். ஆனா அதுக்காக இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிபர வழியும் இல்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அமைப்புகளை மாற்ற முடியாது, ராசி கட்டத்தை மாற்ற முடியாது. இப்படி எதையும் மாற்ற முடியாம பலன்கள் எப்படி மாறும்? ஒரே ஒரு விதி உண்டு, அது வந்து பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே தவிர மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு கிடையாது. இப்ப 50 வயசுல ஒரு 5 கோடி கொடுக்குறாங்க, வேணான்னா சொல்ல போறோம்? பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு என்றைக்கு வருகிறதோ இதுக்கு வயது ஒரு பொருட்டே கிடையாது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக நிறைய ஜோதிடர்கள் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எளிமையான பரிகாரங்கள் நிறைய சொல்கிறாங்க. அண்டு வீட்டில் இருக்க மளிகை சாமான்லாம் பர்ஸில் வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாமே வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லியும் கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது அப்படின்னா எல்லா விஷயமுமே வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியுமே எல்லாருக்குமே தெரியும். இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற வழி வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதில் தெரிய மாட்டேங்குது. ஜாதகத்தில் எனக்கு அமைப்பு இருக்கா, நான் சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது, லாபஸ்தானம் பணவரவு ஸ்தானம் வந்து எப்படி இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு ஜோதிடராக நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் வந்து பணவரம் ஸ்தானம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்வீங்க சார்? இதை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தனம் அப்படிங்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ நவடேஸ் இப்போ இதுக்கு முந்தின காலங்களில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பண்ட மாற்று முறை அப்படின்னு இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து தான் இன்னொரு பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பொருளாதாரத்தினுடைய தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றுட்டு வரும். இப்போ டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து பணபலத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதை வந்து தன யோகம்னு சொல்லுவோம். இன்னும் கூடுதலாக அதில் அடிஷ்னலாக நல்ல பலமாக இருக்குது, இன்னும் பல கோடி பல மில்லியன் கணக்கான பணம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மகாதன யோகம் அப்படின்னு பேர். அப்போது இதை வந்து டிசைட் பண்ணக்கூடிய பிளேசஸ்ன்னு சிலது இருக்குது. அதாவது ஜாதகத்தில் அந்த பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இல்லாதவங்களுக்கு எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுன்ற மாதிரி இந்த பரிகாரம் பண்ணினேன் அந்த பரிகாரம் பண்ணினேன், சமையல் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற சமையல் பொருள்லாம் எடுத்து டிராவலில் வச்சாக்காலாம் பணம் வராது. ஸோ அது முதல்ல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஏற்கனவே பல கோடி வச்சிருக்கக்கூடியவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக பிளைனாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் எந்த பொருளையும் வச்சு அது ஈர்க்கிற தன்மை அப்படின்றதெல்லாம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஏலக்காய் வைக்கிறது மூலியமா பச்சை கற்பூரம் வைக்கிறது மூலியமா பணத்தை ஈர்க்க முடியும். அது உண்மைதான். ஆனால் அதுக்காக உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதா இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம். சரி, இதை ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 2ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொருள் இலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிபர வழியும் இல்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொருளாதாரம் ஒரு ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா 2ஆம் அதிபதி வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடம் தான் வாக்கு, குடும்பம், தனம், அடிப்படை கல்வி. இப்போ நம்ம பேசக்கூடிய நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய பேச்சா வெளிப்படும். இப்போ நமக்கு பின்னாடி அந்த போர்டு வச்சிருக்கீங்க, அதாவது எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை. பல வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் கருத்து ஒன்று தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தானே நீங்கள் வெளிப்பட முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அது வாக்காக வெளியே வரும்.
அப்போது உங்கள் வாக்குஸ்தானம் எப்படி பலமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ 10 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து ஒருத்தரோட நட்பு ரீதியாக நீங்கள் பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது உங்கள் ஓனர்கிட்டயே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப சிரத்தையாக ரொம்ப நேர்மையாக இருக்கீங்கன்னா அது உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு தான் உங்களுடைய குவாலிட்டி நிர்ணயம் பண்ணப்படுது. அப்போ நீங்கள் நடந்துக்கிற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லப்படும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ அல்லது 2ஆம் இடத்திலேயே அந்த 2ஆம் இடத்த அதிபதி பலமாக இருந்தாலோ வாக்குநாதன் வாக்குற வாக்கினில், வாக்குநாதன்னா 2ஆம் அதிபதி, வாக்குநாதன் வாக்குற வாக்கினில் வந்திலாபன் வசிக்க மாமலை காக்கு நாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்த தலைப்பானைன்னு ஒரு பாடல் உண்டு. அது என்னன்னா 2ஆம் அதிபதி 2லயே இருக்கிறது, அல்லது 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது, அல்லது லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பணபலத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். சரிங்க, நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறேன், எனக்கு ஜாதகத்தில் அப்படிதான் இருக்கு, எப்போ நடக்கும்? அந்த தசைகள் நடக்கின்ற போது அதுக்குண்டான அமைப்புகள் வரும்போது தான் அதனுடைய விளைவுகள் ஏற்படும். இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா 2ஆம் இடத்தை இதில் பார்வையிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பணம் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஒரு கோடியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கன்சல்டேஷன்லேயே பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றது மூலமாகவோ இது பண்ணுறது மூலியமாகவோ அந்த பணத்தை வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் தக்க வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் அங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த 1 கோடி வருது, ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது வந்து நம்ம கடனுக்காக போகுதா இல்லை நம்ம வளர்ச்சிக்காக போகுதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஜாதகத்தில் எப்படி நீங்கள் பார்த்து சொல்வீங்க? உறுதியாக சொல்ல முடியும், ஒன்றும் இல்லை. இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நல்ல தசைகள் அடுத்தடுத்து நடக்கின்ற போது, இப்போ உதாரணத்துக்கு அந்த பஞ்சமாதிபதி அடுத்து பாக்கியாதிபதி அடுத்தடுத்து நல்ல திசைகள் அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை வளர வைக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். இப்போது ரொம்ப முயற்சி பண்ணி நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன்னு என்னதான் இருந்தாலும் அந்த சுற்றுச்சூழலே அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு பெரிய வியாபாரம் ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. இவர் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சது இவர் ஒத்த ஆள்னாலையான்னு கேட்டால் கிடையாது. அவங்க லேபர்ஸும் அதுக்கு ஒரு பங்கு. அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய வர்த்தகம் நடக்கக்கூடிய வாங்க விற்கக்கூடிய இடங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இதெல்லாம் இவர் ஒருத்தரால் நடக்கலை, அவருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் இருக்கின்ற போது அவர் இந்த தளத்தில் இருப்பார். நல்லா அவனை யோசிச்சு பாருங்க, ஏழை வீட்டிலையும் ஒரு குழந்தை பிறக்குது, அதே மாதிரி பணக்காரங்க வீட்லேயும் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ பணக்கார வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு ஆரம்பத்திலேருந்து என்ன கஷ்டமே வர்றதில்லை, எல்லாத்துலேயும் அவங்க அப்பா அம்மாவே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நம்ம பார்க்குறோம். இதை யாரால மாற்ற முடியுமா, இது ஏதாவது பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமான்னா அது எப்படி முடியாதோ அதே மாதிரி பணபலம் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. நீங்கள் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருங்க, பணத்தை இப்போ 1 கோடி வருது 2 கோடி வருதுன்னா அதை உடனே அதை தக்க வைக்க முடியுமா, அல்லது அதை பெருக்கிக் கொள்ள முடியுமா, அல்லது அது உடனே காணாமல் போகுமா அப்படின்னா அவங்களுடைய அந்த தசாவை பொறுத்து அதை செயல்படும். அது நல்ல திசை வருது, இப்போ அடுத்த அஷ்டமாதி திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அஷ்டமாதி திசை வருகின்ற போது கேந்திர கோணத்தில் அஷ்டமாதிபதி நின்னா மிகப்பெரிய லாஸை சந்திப்பாங்க. அவங்க பரம்பரை பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, பல கோடி ரூபா ரொம்ப உற்பத்தி பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கு, இனி நம்ம 7 தலைமுறைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாலும் சரி, ஒரே டைம்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை 8ஆம் அதிபதி திசைக்கு உண்டு. அப்போ 8ஆம் அதிபதி திசை கேந்திர திரிகோணத்திலிருந்து நடந்துச்சுன்னா மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஆளுங்க தான் பணத்தை கொண்டு போய் ஹியூஜ் அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு, அது ஈவன் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை கட்சியை சம்மந்தப்பட்டு கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கலாம். நான் 1 கோடி கொடுத்தா எனக்கு 2 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துலன்னு சொல்லுங்க. இந்த கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி 8ஆம் அதிபதி திசை நடக்கின்ற போது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறோம், எல்லாருக்குமே வந்து எல்லா தேவைகளுமே இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே பெரும்பாலும் யாருக்குமே முடியறதில்ல. இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, படிப்புலேருந்து நம்ம வாழ்வாதாரம் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற வேலை இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை. ஸோ நல்லபடியாக ஒரு வேலை கிடச்சி இப்போ அப்ராடுக்கே போய் வேலை செஞ்சு இங்கே ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னாலுமே அது எப்படி போய் சேருது, அடுத்த ஜென்ரேஷன் போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி ஜாதகம் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இது வந்து நம்ம உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக சொல்ல முடியும், நல்ல கேள்வி. அதாவது ஜென்ரேஷன்ற வேர்டை யூஸ் பண்ணீங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய தலைமுறை அடுத்த தலைமுறையும் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தை அனுபவிப்பாங்களா, அடுத்த தலைமுறையும் நல்லா இருப்பாங்களான்னு பல ரீதியாக பார்க்கணும். அப்படின்னா இதுக்கு ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 5ஆம் அதிபதி நல்ல பலத்தோடு இருக்கின்ற போது ஒரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறத தனாதிபதினு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த குரு குழந்தையும் குறிக்கும். இப்போ ஜடக்காரகம் உயிர்காரகம் 2 அமைப்புகள் பிரிக்கிறோம். அதில் உயிர்காரகம் அப்படிங்கிறது குருவுக்கு என்னென்னா குழந்தைங்க. அதே மாதிரி ஜடக்காரகம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பணம் நிதி. ஸோ இது 2ஐயும் சொல்லக்கூடியது குரு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு மறைவு ஸ்தானங்களில் பொதுவாக இருக்கக்கூடாது. அப்புறம் சுபகிரக தொடர்போடு அவ இருக்கணும். இப்போ சனி ராகு கேது செவ்வாய், இது செவ்வாய் கூட இருக்கிறது யோகம்,
ஆனால் ராகு கேதுவோடலாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன் நம்ம காட்டுறோம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இயல்பாக இப்போ நம்ம ஒருத்தர் சென்னையில் பிறக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் மதுரையில் பிறக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மதுரையில் பிறந்தவர் ஏன் தூத்துக்குடியில் பிறக்கலான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் விதி. எப்படி விதிக்கப்படுகிறதோ, கடைசி ஃபர்ஸ்ட் டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி இறைவன் அனுப்புகிறாரோ, கடைசி டேட்டு டிக்ளேர்டு தான். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர்டு. ஸோ நடுவில் எடிட் பண்ண முடியாது. அந்த எடிட்டிங் வேலையை தான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணலாம், அந்த பூஜை பண்ணலான்னு சொல்கிறாங்க. எந்த பூஜை பண்ணாலும் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை மாற்ற முடியாது, உங்களோட லக்னத்தை மாற்றவே முடியாது, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அமைப்புகளை மாற்ற முடியாது, ராசி கட்டத்தை மாற்ற முடியாது. இப்படி எதையும் மாற்ற முடியாமல் பலன்கள் எப்படி மாறும்? ஒரே ஒரு விதி உண்டு. அது வந்து பக்தி மார்க்கத்தின் மூலியமா, சரணடைகிறது மூலியமா அவங்களுக்கு நிச்சயம். இது கண்ணதாசன் அவர்கள் சொன்னதுதான். அதாவது பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம், அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். அதாவது ஏற்கனவே பாதையை இறைவன் வகுத்து தான் நம்மளை அனுப்புறாரு, அதுல பயணம் பண்ணிடணும். நம்ம அதிலெல்லாம் போட்டு ஆசோலேஷன் பண்ணிக்க கூடாது. சரி, இந்த இடத்துல குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஜென்ரேஷனுக்கும் அந்த பணம் போய் சேரும் அப்படின்றத சொல்லலாம். ஒருவேளை 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி கெட்டிருந்தா அவங்க குழந்தைகள் பின்னாடி சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது, அது அந்த திசைகள் நடக்கணும் மேடம். அதாவது இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கு, சனி திசையே நடக்குது. அந்த சனி திசை நடக்கும்போது அவங்க குழந்தைங்க கஷ்டப்படுறத இவங்க பேரண்ட்ஸ் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் உட்காந்துருக்கு, நல்ல தசாபுத்தி இவருக்கு நடக்குது, குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத, நல்லா சம்பாதிக்கிறத அப்பா அம்மா பார்த்து ஆனந்தப்படணும்னு இருக்கும். இதை வந்து எது டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா 5ஆம் அதிபதி டிக்ளேர் பண்ணுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ வேற வேற லக்னமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த 5ஆம் அதிபதி யார் இருக்காங்களோ அந்த அதிபதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்களோட ஜாதகத்துல. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பொது பரிகாரம் எல்லாமே சொல்றாங்க, எல்லாமே பண்றாங்க, ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கு சார்? அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு தான் பரிகாரம் பண்ணணுமா, இல்லை பொதுவான பரிகாரங்கள் வந்து ஒர்க் ஆகுமா? இதை பத்தி கொஞ்சம் புரியுது. ஆக்சுவலாக பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே தவிர மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு கிடையாது. இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ 5 வயது 4 வயது குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க டாக்டர்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அழுகும், அந்த வலியை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது. இதுவே ஒரு 30-40 வயசு ஆளுக்கு அதே ஊசி போடுங்க, என்ன ஆகும்? அதை ஏற்றுக்குவாங்க. ஓகே, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, நமக்கு வந்து வலிச்சாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்ற புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் ஏற்படுமே தவிர அந்த வலியோ அந்த இன்ஜெக்ஷனோ மாற போகிறதில்லை. ஸோ அப்போ நம்மளுடைய கேட்டகரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோசியம் பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் பீரியட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. காலையில் வந்து மேக்ஸ் பீரியடு, அப்புறம் சயின்ஸ் பீரியட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த நேரம் நமக்கு என்ன பீரியடுன்னு பார்த்துக்கிறதோட ஜாதகம் முடிஞ்சுது. அதில் பரிகாரம் பண்ணி ஒன்று எடிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி எல்லாரும் ஒரு பூஜை பண்ணி முதலமைச்சர் ஆயிடலாம். ஆனால் முதலமைச்சர் ஒருத்தர் தானே இருக்க முடியும், பிரதமர் ஒருத்தர் தானே இருக்க முடியும். யார் ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க நல்லா இருப்பாங்க, யாருக்கு நேரம் நல்லா இல்லையோ அவங்க அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இதையும் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நிச்சயமாக வெல்ல முடியும். எப்படி வெல்லலான்னா, இப்போ எனக்கு கஷ்டகாலம் நடக்குது, நான் தொழில் பண்ணல, இருக்கிறத வச்சு உருட்டுறேன் அப்படின்றதுனால அந்த நஷ்டமடைகிறத தடுக்கிறான். ஆனால் அதையும் மீறி அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் விதி வேணும். அந்த மதி ஜெயிக்கணும்னா கூட அதுக்கு கூட விதி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எதையுமே மாற்ற முடியாது. ஸோ அவங்க கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பணம் விஷயம் பேசுகிறோம்னாலுமே பணத்தை பற்றின ஒரு திங்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது கிரகம் வைஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, சனி ஒருத்தருக்கு வலுத்து, அதாவது வலுத்து மீன்ஸ் ஒரு லக்னத்தோடையோ அல்லது ஒரு ஆட்சி அடைந்து உச்சமடைந்து லக்னாதிபதி கூடயோ சேர்ந்திருந்து அப்படின்னா கொஞ்சம் கராரான பார்ட்டியாக இருப்பாங்க. எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துவோம், எதுக்காக அந்த பணத்தை சம்பாதிக்கிறோம்னே ஒரு புரிதல் இல்லாமல் சேர்த்துக்கிட்டே போவாங்க. வெளியில் இருக்கவன் பார்ப்பாங்க, ஏன்னா இத்தனை கோடி வச்சிருக்கிறாரே, இவங்க எதை நோக்கி தான் போகிறாரு, எவ்வளோ இருந்தால் பத்தும் அப்படின்ற கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும்போது அவங்களால அதை விட்டுத்தர முடியாது. அதே மாதிரி சொன்னீங்க பணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னீங்க. இதை வந்து நீங்கள் லக்னத்தை வச்சு பேஸ் பண்ணி சொல்ல முடியும். ஒருத்தருக்கு குரு வலுத்துனாக்கா லக்னத்தில் இருக்கலாம், இல்லை லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்கலாம். பணத்தினுடைய தேவை அறிந்து தேவைக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போ லக்னாதிபதியோடு குரு இருந்ததுன்னா பணம்னா என்ன, அது எதுக்கு தேவை, தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. இப்போ இதுவே குரு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். இதை கூட ஜாதகத்தில் எப்படி சொல்லலாம்னா, குருவை பேஸ் பண்ணி லக்னாதிபதியை பேஸ் பண்ணி, லக்னாதிபதி தான் கேரக்டர், ஒருத்தருடைய எண்ணம் செயல் ஆற்றல் அதெல்லாம் சொல்லக்கூடியது லக்னாதிபதி. அப்போ அந்த லக்னாதிபதி ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகி உட்காந்துட்டாருன்னா அவன் என்ன பண்ணுறானோ தெளிவாக அந்த விஷயத்தை பண்ணுவான். அதே மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த
ஸ்பிளிட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே அந்த பர்சனுக்கு இருக்கும். லக்னத்தில் சனி இருக்குது, இல்லை சனி கூட சேர்ந்துருக்காங்கன்னா அவன் சம்பாரிச்சிட்டே இருப்பான், லீவு நாளில் கூட போய் என்ஜாய் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னதான் நம்ம பணம் சம்பாதிச்சாலுமே வந்து கையில் தங்க மாட்டேங்குதுன்னு தானே நிறைய பேர் புலம்புறாங்க. ஆனால் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் அவங்க ஏதாவது ஒன்று ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லை பசங்க பேரில் போட்டு வைக்கிறதோ இதெல்லாமே வந்து பண்ண முடியும். ஆனால் அவங்களோட புரிதலே வந்து இருக்கிறதில்ல, நம்ம ஜாதகத்தில் அமைப்பு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. ஸோ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, இது இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க? அதாவது பணம் தேவைதான். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னோடு மணி உண்டானால் புலஞ்சனும் கிழஞ்சன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் செய்வர். மன்னரா இருந்த பேர்கள் வகைகெட்டு போராராகில் பின்னரும் யாரோ எவரோ என்று பேசுவார் ஏசுவாராமே. இந்த காலத்தில் நீங்கள் பணத்தை கையில் வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு அந்தஸ்தா ஒரு காரில் வந்து இறங்குறதுக்கும் ஒரு கல்யாணத்தில் ஒரு 2 வீலரில் வந்து இறங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வரவேற்பே வித்தியாசமாக அமையும். அதே மாதிரி ஒரு சாரீ ஒரு ஜுவல்ஸோட நல்லா கம்பீரமாக போகிற ஒரு லேடிஸை ஒரு வரவேற்பும், கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி போகும்போது இருக்கிற வரவேற்பும் சற்று இன்றைக்கு மாறுபடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க பிராப்தம் அவங்க விதின்னு ஒன்று இருக்கிறத உணர்ந்தா மட்டும்தான் நாம் இதிலிருந்து விடுபட முடியும். நாம் கோவப்படுறதுனாலையோ ஆதங்கப்படுறதுனாலையோ இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. அவங்க ஜாதகத்தில் அந்த பிராரப்தம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பணபலமாக இருக்கணும், நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதன யோகம்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி பலமாக இருக்கோ, லக்னாதிபதி பலமாக இருக்கோ, இல்லது 11ஆம் அதிபதி பலமாக இருக்கோ, இந்த 3 சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்கின்ற போது இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வரக்கூடிய பணத்தை சரியான முறையில் ஸ்டே பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும். இது இன்னும் டபுள் மடங்கு வருது, இல்லை வட்டிக்கு விடுறோம், இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிலாம் போணுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். செப்பிய தனத்திலாவன் தனியரா எவர்கேள் பொன்னோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாதி தனக்கேளாகி கப்பியர் அவிபூமன் காரியும் அரவணோக்க எப்பவும் குறைவில்லாத இமகிரி போல வாழ்வான். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தா அவன் என்னைக்குனாலும் சக்ஸஸ் பண்ணுவான், பணத்தில் பெரிய ஆளாக வந்தே தீருவான் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை. சம்மந்தப்பட்ட திசையில் இப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அவங்க ஏழையாகவே சாக போகிறது கிடையாது. பணக்கார குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்றதுக்காக அதே பணத்தோடையே அவங்க இறப்பாங்கன்றது கிடையாது. நடுவில் இந்த ஃப்ளக்சுவேஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தின் அடிப்படையில். நல்ல தசையாக வந்துருச்சுன்னா தப்பிச்சான், ஏதாவது ஒரு இடத்துல கெட்ட தசை வந்துருச்சு, ஒரு 10 வருஷம் ஒரு 15-18 வருஷம் கெட்ட தசை வந்துருச்சு அப்படின்னா எதில் பணத்தை இழக்கக்கூடாதோ அதில் இழந்துருவாங்க. பணத்தை இழக்கிறதுக்கும் நிறைய வழி இருக்குது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய வழி இருக்குது. அதில் உங்களுடைய கேட்டகரி என்னங்கிறத உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட அணுகி தெரிந்து கொள்வது ரொம்ப விசேஷம். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு கால தாமதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வீங்க. இப்போ கல்யாணமே எடுத்துக்கிட்டாலுமே வந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கான வெயிட்டிங் பீரியடெல்லாம் இருப்பாங்க. இப்போ ஜாபுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா இப்போது யங் ஏஜில் தான் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ ஓல்டேஜும் பண்ணுறாங்க, ஆனால் யங் ஏஜுங்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கான காலம். ஸோ அந்த காலம் பீரியடே வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நிறைய பேர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக வெளியே வராங்க, படித்து முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல, அவங்க நினச்சபடி வாழ்க்கை இல்லை அப்படிங்கும்பொழுது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதாவது நல்ல அருமையான கேள்வி. என்னென்னா எல்லாருடைய இன்னைக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ 22 வயசு 21 வயசில் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு வேலை கிடச்சிடணும் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறது யார்? நம்ம தான், ஹியூமன்ஸ் தான். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீ கேம்பஸில் நீ இப்போ காலேஜில் கடைசி வருஷம் படிக்கும் போதே பிளேஸ் ஆயிடணும் அப்படின்றாங்க. நல்ல விஷயந்தான். சில பேருக்கு ஆகலை, என்ன பண்ணலாம்? இன்னமும் 35 வயசு வரைக்கும் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, 40 வயசு வரைக்கும் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குரூப் 4ல் கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஒரு 20,000 சம்பளம் 40,000 சம்பளத்தில் நமக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருமா அப்படிங்கிற நம்பிக்கையில் படிச்சுட்டு இருக்காங்க. நம்பிக்கையில் நான் தவறு சொல்லலை. அதுக்காக அந்த 15 ஆண்டு காலம் உங்களுடைய சுய உழைப்பை வேற எதாவது போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த நேரம் காலம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். முதல்ல நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, அல்லது ஒரு ஐடியில் ஒரு நல்ல வேலை அப்பயே கிடைக்குமா? ஒன்றும் இல்லைங்க, படித்து முடிச்ச உடனே அட்டமாத திசை ஒரு 10-15 வருஷம் வருது, என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன வேலை கிடைக்குதோ அதில் சர்வே பண்ணி தான் ஆகணும். இந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37-40 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு தொழில் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, டப்புன்னு ஜம்ப் ஆகி மேலே வந்து 50 வயசுலாம் பயங்கரமாக செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் 50 வயசில் செட்டில் ஆனால் என்ன ஆகலைனா என்னன்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பிராப்தம் எப்போ இருக்கோ, இப்போ 50 வயசில் ஒரு 5 கோடி கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்ல போகிறோம்? நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், 50 வயசில் மட்டும் அந்த பணத்தை என்ன பண்ண போகிறேன், அதனால் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல போகிறோமா? பணம் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி
பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு என்றைக்கு வருகிறதோ, இதுக்கு வயது ஒரு பொருட்டே கிடையாது. யங் ஏஜ்ல தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. 40 வயசுல ஒரு தொழில் அமையலாம், 45ல் ஒரு தொழில் அமையலாம். ஏன் 2 வருஷத்துல கேரளாவில் பாருங்க, ஒரு முடி வெட்டுற ஒரு ஆளுக்கு வந்து 25 கோடி ரூபா விழுந்துச்சு. இப்படி ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு பணம் எப்போது வரணும்னு இருக்கோ அந்த டைம் தான் வரும். அது வரைக்கும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய இதையும் மைண்ட் டிஸ்டர்ப் இல்லாமல் சிரத்தையாக நீங்கள் செலுத்திக்கிட்டே வாங்க. ஏன்னா சர்வே பண்ணி ஆகணும், சாப்பிடணும், ஓடணும், நல்லது கெட்டது பார்க்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் நான் 23 பிளேஸ் ஆகணும், 24 நல்லா சம்பாதிக்கணும், 25 கல்யாணம் பண்ணி 26 ஃபுல் செட்டில் ஆயிடணும் அப்படிங்க. அப்புறம் 60-70 வயசு வரைக்கும் என்ன வேலை? ஃபுல்லாக என்ஜாயபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்கள் இன்னும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 ஜாதகத்துக்கு மேலே நான் பார்த்துருக்கேங்கிற அனுபவத்தில், 15 ஆண்டு கால அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே மிக அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்க 10 வருஷத்தில் அது திகட்டி போயிடும். நான் நிறைய ஜாதகம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். 35-40 வயசு நெருங்க நெருங்க கஷ்டப்பட்ட அத்தனை பேரும் 40 வயசுக்கு மேலே அந்த காலம் வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. உங்களுடைய பிராரப்தம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் அமையுதோ, எந்த பீரியடில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதோ அது வரைக்கும் சற்று பொறுமையாக சர்வே பண்ணி நிதானத்தை கடைப்பிடிங்க. நிச்சயமாக எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு பணத்தை கொடுத்தே தீர்வார், நல்ல செல்வாக்காக வாழ வைப்பார். ரொம்ப சிறப்பாக வந்து பணம் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்போ வரும், அதை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது, அது வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோமா இல்லை எப்படி வேறு வழியில் போகுதா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாதக அமைப்பு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம நேர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நமது அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகல விதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.